ஏய், அந்த இன்ஸ்பெக்டர் உயிரோடு இருக்கிறதுனால அவன் உயிரை போக்குறதுக்காக அந்த முகம் தெரியாத எதிரி கண்டிப்பாக அங்கே வருவான். அந்த எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் தல? போட்டா மட்டா சம்பராணி இன்ஸ்பெக்டரை கொண்டு நம்ம மேலே பழிய போடணுன்னு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது நடக்கலை. அதனால் திரும்ப அவனை கொலை செய்ய வருவாங்க. அப்போ அந்த எதிரி யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். என்ன புரியுதா? சரி தல. சைலண்ட் ஆளுக்கு ஒரு பெட்டில் படுங்க. ஆனால் தூங்கிடாதீங்கடா. என்ன ஓகேவா? சரி தராங்க. ஏய், அப்படி இப்போ தள்ளிப்படு. ஏன்டா நீ உட்கார்ந்துருக்க? நீ போய் படுக்க வேண்டியதானே? நீயும் தலையும் தூங்குறீங்க, நான் படுத்தாலும் தூங்கிடுவேன். அதுதான். ஏண்டா உங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏண்டா நீங்களாம் அடி இருக்கலடா, அடி வாங்குற ஆட்கள். உங்களை போய் ராமராஜ் அனுப்பிச்சுட்டனா? நான் நினைச்ச சரியா போச்சுடா. உங்களுக்கு ஒரு பிக் பாக்கெட் அடிக்க துப்பு கிடையாது. உங்களை போய் கொலை செய்ய அனுப்பிச்சுட்டான் அவன். போய் உங்க தாத்தா ராமராஜன் சொல்லு. அது வந்து கழிப்பான்னு சொல்லு. இப்ப என்ன தலை பண்ண போற? பண்றடா, ஏதாச்சும் பண்ணுவோம். எவ்வளவு சொன்னாலும் அந்த ராமராஜன் மண்டல ஏற மாட்டேங்குது. இந்த தடவை அவன் மண்டல நச்சுன்னு ஏறுற மாதிரி ஏதாவது பண்ணுவோம். பண்றேன், அவனுக்கு புரியுற மாதிரி பண்றேன். அண்ணே, அண்ணே, யாருப்பா அது? வணக்கண்ணே. அடடே, நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, சும்மா உட்காருங்க தம்பி. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே. என்ன பண்றது, 2 குடும்பமும் சம்மந்தம் ஆக வேண்டியது இப்படி ஆகி போச்சு. சின்ன வயசுலேருந்து நான் எடுத்து வளர்த்த பையன் ஆதித்யா. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு நினைச்சு உங்க தங்கச்சியை பேசி முடிச்சான். ஆதித்யா என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. கல்யாணம் நடக்க போற நேரத்துல அப்படியெல்லாம் நடந்து போச்சு. இதனால எங்களை விட நீங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நல்லா இருக்கும்போதே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா ஊர்ல 1000 பேசுவாங்க. இப்ப மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போச்சுன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு புரியுது தம்பி. இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தா பண்ணீங்க. யாரோட கெட்ட நேரமோ இப்படிலாம் நடந்து போச்சு.
சரி சொல்லுங்க தம்பி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு ஆதித்யாவோட அட்ரஸ் வேணுண்ணே. அவன் அட்ரஸா? எதுக்கு தம்பி? அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுலேருந்து நாங்களும் அவனை போய் பார்க்கல, அவனே எங்களை வந்து பார்க்கல. உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரில தம்பி. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் அவன் உங்க அக்கா பையனை. அக்கா பையனை அதிகமாக பாசம் வச்சு அவன் சொன்னதெல்லாம் கேட்டதான் தம்பி தப்பா போச்சு. போலீஸு கோர்ட்டுன்னு நாங்கள் படி ஏறினதே இல்லை. ஆனால் ஆதி எங்களை கேவலப்படுத்திட்டான். அதான் அவன் என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்க முயற்சியே பண்ணல. சரிண்ணே, முதல்ல ஆதி தங்கியிருந்தார்ல, அந்த அட்ரஸ் கொடுங்க, அவரோட பேசணும். திருட்டு பயல்கிட்ட உங்களுக்கு என்ன தம்பி பேச்சு? அதெல்லாம் வேணாம். நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா என் தங்கச்சி வாழ்ந்தா ஆதியோட தான் வாழ்வேன், இல்லைனா உயிரோட இருக்க மாட்டேன்னு நேற்று தூக்கு போட போயிட்டானே. ஐயோ, நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நான் போய் காப்பாத்திட்டேனே. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். ம், ரொம்ப பிடிக்காதமா இருக்கானே. அதான் ஆதித்யா பார்த்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு பேச வந்தேனே. உங்கள் தங்கச்சி இவ்வளோ தூரம் பிடிவாதமாக இருக்கும்போது உங்களால் என்ன தம்பி பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க, டைரியில் எழுதி வச்சிருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க தம்பி, இதான் ஆதி முதல்ல இருந்த அட்ரஸ். ரொம்ப நன்றிண்ணே. நான் ஆதியை பார்த்து பேசிட்டு என்ன ஏதுன்னு அப்புறம் சொல்றேனே. வரேண்ணே. சரிங்க தம்பி, அம்மா விசாரிச்சேன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அவங்க முகத்தை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை தம்பி, அதனால தான் வரல. அவங்கள்ட்ட இப்படி தான் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க தம்பி. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் கிளம்புறேண்ணே. சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போகலாம்ல? அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்றேண்ணே. வரேண்ணே. சரிங்க தம்பி, வாங்க. என்னம்மா இன்னும் அக்காவை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? எப்படி அக்காவும் மறக்க முடியும்? எங்க பார்த்தாலும் சாந்தி இருக்கிற மாதிரியே தெரியுதேம்மா. இங்க பாரு, அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிட்டாலும் இப்படிதாம்மா. அவங்களோட இழப்பை தாங்க முடியாது. சாந்திக்கு சாவர வயசா பூஜா, எப்படி அவளோட இழப்பை தாங்கிக்க முடியும் சொல்லுமா? முடியாதுதாம்மா. ஆனா என்ன பண்றது? மனசு ஏத்துக்க மறுத்தாலும் அதுதானே உண்மை. இங்க பாரு, நாம அதை ஏத்துக்கிட்டு தாமா ஆகணும். அப்படி என்னால முடியலடி. அம்மா இங்க பாருங்க, அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்கம்மா. கிராமத்துக்கு போனியே, பெரியப்பா கிட்ட விஷயத்த சொன்னியா? என்னன்னு சொன்னாரு? விஷயத்த சொன்னதும் ரெண்டு பேரும் துடிச்சு போயிட்டாங்க. சாந்திக்கு காரியம் பண்றத பத்தி பேசினியப்பா? பெரியப்பட்ட சொன்னம்மா, அதுக்கு அவரு அம்மா பெரியப்பா அப்பா சனத்துல இருந்து எல்லாத்தையும் பண்றேன்னு சொன்னாரம்மா. அம்மா பெரியப்பா 16வது நாள் காரியம் செய்யலான்னு சொல்லி அமிச்சாரம்மா. மகராசியா வாழ வேண்டிய என் பொண்ணு இப்படி அல்பாயுசுல போய் என்ன தனியா தவிக்க விட்டுட்டாளே. சாந்தி, நீ இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னே புரியலையேம்மா.
எப்படி நான் இந்த உண்மையை அவர்கிட்ட மறைக்க போறேன்னே தெரியலையே. அம்மா, ஐயோ சொன்னா கேளுமா. அம்மா அழாதம்மா. அம்மா அழாதம்மா. இப்படி எழுதிட்டு இருந்தா சாந்தியக்க திரும்பி வர போறாங்களா என்ன? மனசு திடப்படுத்திக்கிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அம்மா அம்மா இங்க பாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ தைரியமா இருக்கணும். முதல்ல நீ அழறத நிறுத்து ப்ளீஸ். அம்மா அழாதீங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. அண்ணா நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். பெத்த பொண்ணுக்கு காரியம் பண்ண முடியாத நிலைமையில இருக்காரே உங்க அப்பா. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதும்மா. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க தான் காரியம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல எதுக்குமே வழி இல்லாம போயிடுச்சே. அம்மா 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 இங்க பாரு. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்பாக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ப்ளீஸ் நீ முதல்ல அழுறத நிறுத்து. அம்மா நீதாம்மா எங்களுக்கு தைரியம் சொல்லணும். நீ வா, நம்ம கீழே போலாம். வா. இன்னைக்கு அந்த கடை மட்டும் இருந்துச்சுன்னா பகல்லே நான் தண்ணி அடிச்சுப்பேன்டா. நான் அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தேன். நைட்டு சரக்கு மாத்தி அடிச்சதுனால ஒரே தலை வலியா இருக்குடா. ராவா ஒரு பெக் அடிச்சாதான் சரியா. சரியா சொன்ன சார். ஆதி இருக்காரா? ஏய், எங்க தலை பெரிய அவ்வளவு தைரியமா சொல்றிய? யார் ராணி? அவருக்கு வேண்டியவர். என்னதே வேண்டியவரா? என்ன விஷயம்? ஃபேமிலி மேட்ரு, கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பர்சனலாவா? வாங்க தலை. வாங்க தல. வணக்கங்க. நீயா? நீ எப்படிங்க? உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் ஊருக்கு போயிருந்தேன். உங்கள் மாமா தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாரு. சரி சொல்லு, என்ன விஷயம்? உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும். ஒரு கொலைகேசி ஏமல இருக்கு. எனக்கும் உன் தங்கச்சிக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை ரிசப்ஷனில் நிறுத்தணும்னு ஆச்சடா நீ. அப்படிப்பட்ட நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கியா? இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனைங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது. உனக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சா என் தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சு போன்னு சொன்ன நீயே, இப்போ வந்து நீயே உன் தங்கச்சி வாழ்க்கை என் கையில் இருக்குன்னு சொல்கிறிய? ரொம்ப உல்ட்டாவா இருக்க. இப்போ என் தங்கச்சிக்கு நல்ல பணக்கார வரணும் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என் தங்கச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கல்யாணத்துக்கு எதுவும் செய்ய வேணாம், எல்லா செலவையும் நாங்களே பார்த்துன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. ஆனால் என் தங்கச்சி அந்த மாப்பிள்ளையை கட்டிக்க சம்மதிக்க மறுக்கிறா. ஏன்? மாப்பிள்ளை என்ன மாதிரி அழகா இல்லையா? உங்களை விட ரொம்ப அழகு. ஆட் ஏஜென்சி வச்சு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஆட் ஏஜென்சியா? மாப்பிள்ளை பேர் என்ன? மாப்பிள்ளை பேரு வினோத். மாப்பிள்ளை பேரு வினோத். ஆமா, உங்க அப்பா அம்மா யாரு? அப்பா இறந்துட்டாராம், அம்மா மட்டும்தான். பேரு வாசுகி. வாசுகியா? அப்பா அவனே தான். கல்யாணம் நடந்தா அது உங்களோட தானே என் தங்கச்சி ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. நாங்கள் அந்த வினோத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளோ முயற்சி செஞ்சோம், எங்களால் சம்மதிக்க வைக்க முடியலங்க. கடைசியா அவள் தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டா. நல்ல வேலை, ஆண்டவரால் அவளை காப்பாற்றிட்டோம். என் தங்கச்சி உயிரோடு இருக்கணும், அதான் எங்களுக்கு முக்கியம். அதனால் அவளை உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. வினோத்துக்கு தேவிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பூஜா கல்யாணம் பண்ணிக்கலாம். சார் தயவுசெய்து மறுக்காதீங்க சார். சச்சா, நான் கெட்டவன் தெரிஞ்சும் உன் தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியே. ஆனால் ஒன்று, உன் தங்கச்சி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நீ பார்த்த பணக்கார மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. சார் மறுபடியும் நாங்கள் வற்புறுத்தினா என் தங்கச்சியை உயிரோட பார்க்க முடியாது சார். நீ பார்த்த மாப்பிள்ளைக்கே உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவளும் இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக ஏற்றுப்பா. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது சார். ஆனால் சத்தியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்காது. ஏன்னா என் தங்கச்சி ரொம்ப பிடிவாதக்காரி. அது என்னால் முடியும். எப்படிங்க?
உங்களை மாதிரி நல்லவரை இதுக்கு சந்திச்சதே இல்லை சார். நீங்க எங்க குடும்பத்துக்கே கடவுள் சார். இதை பாரு, என்னால் முடிஞ்சது உதவின்னு என்னை யார் தேடி வந்தாலும் அவன் எதிரியாக இருந்தால் கூட தயங்காமல் உதவி செய்கிறோம் தான் இந்த ஆதி. ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். டேய் வினோத், விதி கூட அந்த ஆதிக்கு சாதகமாக தாண்டா இருக்கு. உண்மையிலே நான் அதிர்ஷ்டக்காரன்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா. ஏதோ அவசரமா வர சொன்னீங்கன்னு எனக்கு மெசேஜ் வந்தது. எனிதிங் இம்பார்ட்டன்ட் சார்? எல்லாம் சாந்தி கௌதம் கேஸ் விஷயமா தாமா. சொல்லுங்க சார். நான் ஏசிபி அர்ச்சனா அனுப்புன எல்லா ஃபைல்ஸையும் பார்த்தேம்மா. அதுல விஸ்வநாதன் தான் குற்றவாளின்னு தெளிவா புரியுதுமா. அதனால நீங்க உடனே விஸ்வநாதனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் இதோ. என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? விஸ்வநாதன் தான் குற்றவாளின்னு நீங்க சொன்னப்ப நான் நம்பல. ஆனா ஏசிபி அர்ச்சனா அனுப்புனதா நீங்க கொடுத்த ஃபைலை பார்க்கும்போது தான் உண்மையெல்லாம் தெரியுது. ஓகே சார், அப்ப நான் உடனே போய் அவரை அரெஸ்ட் பண்றேன் சார். என்னடா இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே? உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து குட்டியோர் ஆக்கிட்டீங்களாடா. இல்லண்ணே, அங்க ஆதி எப்படி வந்தான்னு தெரியலண்ணே. இன்ஸ்பெக்டர் போற நேரத்துல கரெக்டா வந்து காரியத்தை கெடுத்துட்டானே. அவன் எப்படிதான் அங்கே வந்தா? அதான் எனக்கும் புரியல. அது சரி, அந்த இன்ஸ்பெக்டரை கொள்றதுக்கு நீங்க அங்கே வருவீங்கன்னு அந்த ஆதி என்ன ஜோல்சியம் பார்த்தா தெரிஞ்சுட்ட? அண்ணே, நமக்கு தெரியாம அந்த ஆதியோட பசங்க நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம திட்டத்தெல்லாம் கெடுத்துடுறாங்கண்ணே. இல்லைன்னா கரெக்டா அந்த நேரத்துல ஆதி அந்த இடத்துக்கு எப்படின்னா வருவான்? அப்படின்னா நம்ம போடுற திட்டம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றியா? ஆமாங்கண்ணே, இல்லைன்னா அவங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. நாம போடுற திட்டம் உங்க 2 பேரை தவிர வேற 6 மூலியமா தெரிஞ்சிருக்கும். அண்ணே, அப்பெல்லாம் பேசாதீங்கண்ணே. உங்க சோத்தை தின்னு வளர்ந்தவங்க உங்களுக்கே துரோகம் பண்ணுவோமா? இல்லடா, உங்களை எப்ப பார்த்தாலும் நான் திட்டிட்டு அடிச்சுட்டு இருக்கல, கூட இருந்து எனக்கு குழி தோன்றீங்களோன்னு டவுட்டா இருக்கடா. ஐயா, நீங்க யாரு? எங்களோட கடவுளையா? உங்களுக்கு போய் நாங்க துரோகம் பண்ணா நாங்க மனுஷனே இல்லைங்கய்யா. எங்களை நம்புங்கய்யா. அண்ணே, நம்ம ஆளுங்க அந்த ஆதிட்ட விலை போக மாட்டாங்கண்ணே. வேற எப்படியோ தானே விஷயம் லீக் ஆகுது. நடந்தது நடந்து போச்சு. நடந்தது யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைண்ணே. இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ சொல்றதும் சரிதான். போங்க போங்கடா, போக சொல்றல போ. On a mission with a mission as I hit the beat, standing to an Indian tradition with a beat to make the whole world safe and free. The need is God's laws, that's me. I'm a man on a mission with a mission as I hit the beat, standing to an Indian tradition with a beat to make the whole world safe and free. The need is God's laws, that's me.